நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் அடைந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி. காரணம், விசும்பல் துளி வீடிற்கும் பசும்புல் தலையை காண்பது அறிவு என்கின்ற வகையில் மழை நீரும் குடிநீரும் தான் இந்த நாட்டு மக்களுக்கு உயிர் நீராக வழங்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி உயிர் நீராக வழங்கக்கூடிய இந்த குடிநீரை தமிழ்நாடு எங்கும் நல்ல முறையிலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான பணியை நம்முடைய மதிப்பிற்குரிய K.N. நேரு அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவருடைய எண்ணற்ற இன்றியமையாத பணிகளுக்கு நடுவில் அவர்கள் இங்கே இன்றைக்கு வருகை இருந்திருக்கிறார்கள். அவருடைய சுற்றுப்பயணத்தை நான் கேட்டபோது உள்ளபடி எனக்கு தலை சுற்றி விட்டது. முதலமைச்சரோடு கடலூரிலே கலந்து கொண்டு கடலூரிலிருந்து சென்னை, சென்னையிலிருந்து திருச்சி, திருச்சியிலிருந்து சேலம், சேலத்திலிருந்து சென்னை, சென்னையிலிருந்து திருச்சி, இப்போது விருதுநகர், தொடர்ந்து நாளை திருநெல்வேலி, அதற்கு பிறகு சென்னை என்று பயண திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுறுசுறுப்புக்கு இன்னொரு பெயர் வேண்டும் என்று கேட்டால் அந்த பெயர் நம்முடைய வரலாற்றில் எனக்கு நேர்கின்றவர்கள். இவ்வளவு பணிகளுக்கு நடுவில் இந்த திட்டத்தை துவக்குவதற்காக இங்கே வந்திருக்கிறார். அவரிடத்தில் கடந்த ஆண்டு இந்த திட்டம் வேண்டும். நம்முடைய திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2 பேரூராட்சிகளும் ஏறத்தாழ 35,000 பேர் இருக்கக்கூடிய பேரூராட்சிகள். குறிப்பாக காரியாபட்டி அடுத்த நகராட்சியை நோக்கி மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பேரூராட்சி. இவற்றுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்முடைய தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டமாக நிறைவேற்றக்கூடிய அந்த பணிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய குடிநீரின் அளவு மிக குறைந்ததாக இருக்கிறது. ஏன்னா நாம் டீல் என்று சொல்லக்கூடிய கடைமடை பகுதியில் இருக்கிறோம். எனவே அவர்களுக்கு தனியாக திட்டம் வேண்டும் என்று நான் அண்ணன் அவர்களிடத்தில் கேட்டபோது நிதிநிலை அறிக்கையிலே 1 கோடி அல்ல 2 கோடி அல்ல, அவருடைய மானிய கோரிக்கையில் 75 கோடி ரூபாய் இந்த 2 பேரூராட்சிகளுக்கும் தந்து ஒரு தனி குடிநீர் திட்டத்தை உருவாக்கி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் நமக்கு வழங்கினார். அப்படி வழங்கிய கையோடு உடனடியாக நிதி ஒதுக்கீட்டையும் தந்து அரசாணையையும் வெளியிட்டு 2 நாட்களுக்கு முன்பாக முந்தானால் தான் நான் இடத்திலே கேட்டேன், உங்கள் பல்வேறு பணிகளுக்கு நடுவிலே நீங்கள் வந்து நீங்கள் இதை துவக்கி வைக்க வேண்டும் என்று. அவர் அத்தனை பணிகளுக்கு நடுவில் நம்முடைய பேரூராட்சிகளுக்கு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை குடிநீர் வழங்கல்துறை அமைச்சர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கிராமத்தில் நானும் பிறந்து வளர்ந்து இந்த மண்ணில் நானும் ஒருவன் என்கின்ற வகையில் எங்கள் அனைவருடைய தொடாத ஒரு நன்றியை நான் அண்ணன் அவர்களுக்கு தெரிவித்து விடுக்கிறேன். இந்த மக்கள் தண்ணீருக்காக நவமிருந்த காலங்கள் ஒன்று உண்டு. இன்றைக்கு ஒரு காலத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த பகுதி தண்ணீர் இல்லாத காடு என்று சொல்வார்கள். இன்றைக்கு ராமநாதபுரத்தை நோக்கி காவிரி பாய்கிறது. ராமநாதபுரத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த இந்த விருதுநகர் மாவட்டத்தை நோக்கி தாமிரபரணி பாய்கிறது. எனவே வடக்கிலிருந்து ஒரு நதி, தெற்கிலிருந்து ஒரு நதி, அந்த நதியும் உங்களுடைய காவிரி நதி. காவிரி நதி பாயக்கூடிய தீரத்தில் இருந்து வரக்கூடிய நீங்கள் எங்கள் பகுதிக்கு தண்ணீர் கொடுக்கிறீர்கள். காவிரியிலிருந்து நாளைக்கு வரக்கூடிய நீர் குண்டாற்றிலே கலக்கக்கூடிய அந்த நீராக வருகிற போது எங்கள் பாசனத்திற்கும் சரி, எங்கள் குடிநீருக்கும் சரி, அண்ணன் அவர்களே, நீங்கள் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் தான் எங்கள் வாழ்விற்கு ஆதாரமாக இன்றைக்கு நீர் வழங்கக்கூடிய அந்த மாவட்டமாக இருக்கிறது. எனவேதான் நான் மிகப்பெருமையோடு உங்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திட்டம் நிறைவேறுகிற போது ஏறத்தாழ 42 MLD நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்றால் நம்முடைய வரலாற்றிலே நம்முடைய 2 பேரூராட்சிகளுக்கும் வரக்கூடிய காலங்களில் குடிநீர் தேவை முற்றிலுமாக சரி செய்யப்பட்டு எந்த காலத்தில் குடிநீர் பஞ்சம் நம்முடைய பேரூராட்சியில் வராத அளவிற்கு இந்த திட்டங்கள் நிறைவேறும். அந்த திட்டங்களை இன்றைக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த 3.5 ஆண்டு காலத்திலே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கக்கூடிய திட்டங்கள் இந்த தொகுதிக்கு ஏராளமான திட்டங்கள். கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, பாச வசதிகளாக இருந்தாலும் சரி, பஸ் வசதிகளாக இருந்தாலும் சரி, சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் தரக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
குடிப்பதற்கு நல்ல குடிநீர் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் உங்கள் வாயாக வழங்கியிருக்கிறார். முதலமைச்சருக்கும் உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய கொடான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தண்ணீர் கிடைப்பது என்பது ஒரு காலத்தில் அரிய காரியமாக இருக்குது. இன்றைக்கு அதையெல்லாம் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் கலைஞர்களும் இன்றைக்கு ஆளுகிற நம்முடைய அண்ணன் தளபதி முதலமைச்சர்களும் வறண்டு இருக்கிற நம்முடைய மாவட்டத்துக்கெல்லாம் இன்றைக்கு குடிக்க தண்ணீர் வழங்குகிற அந்த பணியை நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் தாமிரபரணி, ஒரு பக்கம் வைகையாறு, 8 இடங்களிலிருந்தும் நம்முடைய மாவட்டத்துக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இந்த பணியை செய்வதற்கு சரியான ஆள் யாரும் பார்த்து அதற்கு மரியாதைக்குரிய அறுபது மேல வருவதால் இந்த பணியெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் கையில் இந்த பொறுப்பை கொடுத்தார்கள். அந்த பொறுப்பின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய மாவட்டம் குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு மாவட்டமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் மரியாதைக்குரிய அறுபது நேரவர்கள் எங்களை சந்திக்கிற நேரத்திலெல்லாம் அரசியல் ஒழுங்காக பேசினால் கூட கொஞ்ச நேரத்தை நம்முடைய தொகுதிக்கும் மாவட்டத்துக்கும் ஒதுக்கி உங்களுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் கேட்டு எங்களுக்காக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்த திட்டம் தான் தம்பி தங்கம் என்ன சபை மேலே சொன்ன உடனேயே இந்த திட்டம் உடனே வந்திருக்குது. அதுக்கு காரணம் பணம் கொடுப்பதே உங்கள் மந்திரி தான் கொடுக்குறாரு. திட்டம் போடுறதுதான் நேரடி போடுறாரு. பணம் கொடுப்பதே தம்பி தங்கம் நிலவரசு தான் கொடுக்குறாரு. இந்த திட்டம் இந்த ஆண்டுக்குள்ளே முடித்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக உங்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணீர் வழங்க வேண்டும் என்று திட்டமிட்டு மரியாதைக்குரிய அருமை நேரவர்களும் மரியாதைக்குரிய அருமை தம்பி தங்கம் சொல்லணும் இணைந்து இந்த பணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த பணியை வெற்றி பெறும் நீங்கள் தேர்தலுக்கு முன்பாக குடிநீர் பஞ்சமில்லாத பகுதி என்று சொல்லக்கூடிய சூழலை நீங்கள் பெறுவீர்கள். நம்முடைய மாவட்டத்தில் எல்லா ஊருக்கும் பாதாள சாக்கடை, எல்லா ஊருக்கும் தாமிரபரணி, வைகை தண்ணீர், இப்படி எல்லா காரியங்களையும் நம்முடைய அரசாங்கத்தில் திராவிட மாடல் அரசாங்கத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் நான் இந்த நேரத்தில் பணிவன்போடு சொல்லிக்கொண்டு மரியாதைக்குரிய அருமை நேரவர்கள் இங்கே வந்ததற்காக 2 மாவட்ட கழகங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை வணக்கத்தை சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றியும் வணக்கம். 3 ஆண்டுகளில் நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுக்கு கூடுதலாக கிட்டத்தட்ட 7 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் 3 ஆண்டு காலத்தில் 3 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் திட்டங்கள் என்று தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார்கள். கிட்டத்தட்ட நான் கூட நேற்று நான் சொன்னேன், நான் முதலமைச்சர் அவர்களே சொன்னார்கள் 7 கோடி பேர் என்று ஒவ்வொரு எந்தெந்த ஊரிலே எவ்வளவு ரூபாய்க்கு செய்யப்பட்டுள்ளது என்ற விவரங்கள் என்னிடம் இருக்கிறது. நான் ஒட்டுமொத்தமாக உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கு நம்முடைய நிறைவேற்றப்பட்ட தளபதி வந்தவர்கள் நிறைவேற்றப்பட்ட குடிநீர் திட்டங்கள் என்பது திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், வேலூர், கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களை சார்ந்த 4 மாநகராட்சிகள், 13 நகராட்சிகள், 43 பேரூராட்சிகள் மற்றும் 9940 ஊரக குடியிருப்புக்கான 21 கூட்டு குடிநீர் திட்டங்கள் நாள் ஒன்றுக்கு 789.73 மில்லியன் லிட்டர், கிட்டத்தட்ட 759 1 மில்லியன் லிட்டர் என்பது 10 லட்சம் லிட்டர் குடிநீர் வழங்கும் வகையில் 9011 கோடியே 45 லட்சத்தை 2021 ஆண்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற போது அந்த ஆண்டே 9011 கோடி தந்திருக்கிறார்கள். இந்த பாதாள சாக்கடை திட்டங்கள் என்பது திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், தேனி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பத்தூர், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களை சார்ந்த 3 நகராட்சிகள் 8
கழிவுநீரை சுத்திகரித்து செய்யும் வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்கள் மூலம் 14.75 லட்சம் மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இப்போது மறுபடியும் அடுத்த ஆண்டு தந்த திட்டங்கள் என்பது 17,452.71 கோடி ரூபாய்க்கு நம்முடைய முதலமைச்சர் அவர் வழங்கியிருக்கிறார்கள். அடுத்த திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக தமிழ்நாடு முழுவதும் 7 கோடி மக்களுக்கு இந்த திட்டங்கள் இப்போது நிறைவேற்றப்படுகிற திட்டங்கள் வந்தால் அனைத்து மக்களுக்குமே பாதுகாக்கப்பட்ட குடிநீரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சியிலே 5 ஆண்டு காலத்தில் வழங்கி விடுவார்கள் என்ற அந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதோடு மட்டுமல்ல, பாதாள சாக்கடை திட்டங்கள் மட்டுமல்ல, குடிநீர் திட்ட குழாய்கள் 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் முடிந்த திட்டங்கள். குழாய்கள் எல்லாம் சிறிதாக இருக்கிறது, மக்கள் தொகை பெருகிவிட்டது. குழாய்களை மாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் அதே போல மக்கள் பிரதிநிதிகள் கேட்கிறார்கள். கழிவுநீராக இருந்தாலும் குடிநீராக இருந்தாலும் குழாய்கள் மாற்றப்பட வேண்டும் என்று. அப்படி வருகிற குழாய்கள் மாற்றப்படுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிற திட்டம் 1652.35 கோடி ரூபாய்க்கு 56 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு மறுசீரமைப்பு செய்வதற்காக நிதி வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். எனவே நகரத்திலே நகர மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கிராமங்களில் இருக்கிற மக்கள் எல்லாம் நகரத்துக்கு வந்திருக்கிறார்கள். கல்விக்காகவும் சாலைக்காகவும் பேருந்து வசதிக்காகவும் நவீன வாழ்க்கை வசதிக்காகவும் நகர மக்களுக்கு கிராமங்களிலிருந்து நகரத்துக்கு வருகிற போது அவர்களுக்கு தேவையான திட்டங்களை செய்து தருவது இந்த துறை செய்து தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஒரு காலத்தில் 40% இருந்த மக்கள் தொகை இப்போது 60% நகர்ப்புறத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு போக்குவரத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் வேண்டும், தினந்தோறும் வாழ்வது காய்கறிக்கு மார்க்கெட் தர வேண்டும், அப்படி அவர்கள் வீடு கட்டி கொடுக்க வேண்டும், சாலைகளை சீரமைக்க வேண்டும், எல்லா இடத்திலும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துகின்ற LED விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும், மழைநீர் வடிகால் அத்தனை இடங்களுக்கு மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட வேண்டும், கழிவறைகள் அமைக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட இவ்வளவு குடிநீர் திட்டங்களுக்காக தரப்படுகிற தண்ணீரை மறுசுழற்சி செய்து குடிநீர் நல்ல தண்ணீராக மாற்றி பாசனத்திற்கும் ஏரிகளுக்கும் குடிநீர் நிலத்தடி நீரை பெருக்குவதற்காக அந்த திட்டங்களை செய்ய வேண்டும். எனவே மிகப்பெரிய ஒரு பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நகராட்சித்துறையின் சார்பாக அதற்கான நிதியை தந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து ஸ்ரீவில்லிபுத்தூருடைய தலைவர் கேட்டார். இங்கு இருக்கிற மக்கள்லாம் கேட்டார்கள், எங்களுக்கு கூடுதலாக குடிநீர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து அதை உரிய முறையில் நீதித்துறை அமைச்சருக்கு அனுப்பி அதை முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாம் தெரிவித்து